வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். 24 மணி நேர ஊர்வலம் வரலாறு படைத்தது வெள்ளி ரதம். மாயிகா, பிகேஆர், பிபிபி அரசு சாரா இயக்கங்கள் தண்ணீர் பந்தல் அமைத்தன. வழிநெடுகளும் தேங்காய்கள் சிதறியது கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. தேசம் செய்திகள் ரேவதி குணாலன், ஹரி ஸ்ரீனிவாஸ். மலேசிய வரலாற்றில் முதல் முறையாக 24 மணி நேர ஊர்வலத்திற்கு பிறகு வெள்ளிரதம் பத்துமலை திருத்தலம் வந்தடைந்தது. வெள்ளிரதம் பத்துமலை வந்து சேர்ந்தது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ சாலை சாலையாக பவனி வந்த வெள்ளிரதம் 24 மணி நேர ஊர்வலத்திற்கு பிறகு இரவு 9:30 மணிக்கு பத்துமலை திருத்தலம் வந்தடைந்தது. வெள்ளிரத ஊர்வலத்தின் போது வழிநெடுகிலும் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு பக்தர்கள் தாகம் தீர்க்கப்பட்டது. கட்சி பேதமின்றி வழிநெடுகிலும் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. அந்த வகையில் மாயிகா தலைமையகத்தில் அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மற்றும் ஜத்தோ ஸ்ரீ சரவணன் தலைமையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதில் மாயிகா தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அதே நேரத்தில் பத்தோ நாடாளுமன்ற உறுப்பினர் YB பிரபாகரன் தண்ணீர் பந்தல் அமைத்து பக்தர்கள் பசி தாகம் தீர்த்து வைத்தார். மேலும் பிபிபி கட்சி, தேசிய காவல்துறை, குடிநுழைவுத்துறை, அரசு சாரா இயக்கங்கள் உள்ளிட்ட பலரும் தண்ணீர் பந்தல் அமைத்தனர். வெள்ளிரதம் பத்துமலை திருத்தலம் வந்தடைந்த பிறகு கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா சேவல் கொடி ஏற்றி அதிகாரப்பூர்வமாக தைப்பூச விழாவை தொடங்கி வைத்தார் என்பது தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் முப்பாட்ட எங்களுக்கு தலைவன் தான். காட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.